எபிசோட் 93. யுவராஜ் காரை எடுத்துட்டு மாயாவை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய கிரவுண்டுக்கு போனான். அங்கே மாயா நின்றுட்டு இருந்தாங்க. மாயாவை பார்த்த உடனே யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே, வெல்கம் மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சிரிச்சுக்கிட்டே, தேங்க்யூ சார். சரி சொல்லுங்கள் சார், எதுக்காக என்ன இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க, யுவராஜ் சுற்றி முற்றி பார்த்தான். அதுக்கப்புறமா மாயாவை பார்த்து, மாயா, இந்த இடத்துல நம்ம நின்று எதுவும் பேச வேண்டாம், நம்ம எங்கேயாவது ப்ரைவேட்டாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்லவும், மாயாவும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லி யுவராஜ் கூட காரில் ஏறி கிளம்பினாங்க. யுவராஜ் நேராக அவனோட காரை ஒரு பைக் ஸ்டோர் ரூமுக்கு வெளியில் நிறுத்தினான். நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு மாயா கேட்க, 10 நிமிஷம் மாயா, நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனான். உள்ளே போய் பார்த்தா ரொம்ப விலை உயர்ந்த சூப்பரான ஒரு பைக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். இதை கேட்டு அங்கே இருக்கவங்க, சரி சார், ஆனால் இது வெறும் மாடல் தான், இந்த பைக் உங்களுக்கு வேணும்னா 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி ஆகணும், அப்போ தான் எங்களால் ஆர்டர் கொடுத்து ஃபாரின்லேருந்து இங்கே வர வைக்க முடியும் சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் டைம் கொடுத்து வெயிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட யுவராஜும் ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் நம்பரை எழுதி தந்துட்டு அந்த பைக்குக்கான மொத்த காசையும் ஃபுல்லாகவே பே பண்ணான். அதுக்கப்புறமா அங்கேருந்து போனான். என்ன சார், காரை விட்டுட்டு பைக்கில் போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு நக்கலா கேட்டா மாயா. இதை கேட்ட யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே, பைக் எனக்கு இல்லை மாயா, என் தம்பிக்கு, பாவம் இப்போ தான் ரீசனாக ஆக்சிடெண்ட் ஆகி அவன் பைக் ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கு, அதனால் அவனுக்கு ஒரு புது பைக்கை வாங்கி தரலான்னு நான் நினச்சேன், அதனால தான் சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மாயா சிரிச்சுக்கிட்டே, உங்கள் பிரதர் மேலே இவ்வளோ பாசம்லாம் இருக்கக்கூடாது, பொறாமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் யுவராஜ் சிரித்தான். இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புனாங்க. மறுபுறம் கௌரி, என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, அவன் தண்ணி கேட்குறான், தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அவனுக்கு ஏதாவது ஆகிட போகுது, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் புருஷனை நீங்கள் கொடுப்பீங்களா, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கோபமாக கேட்டா. அந்த நேரம் டாக்டர் வர அவளை சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறமா ஆர்ஜுனை செக் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா, அவருக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவர் ரொம்ப நல்லா இருக்கார், ஆனால் ஆப்ரேஷன் பண்ணதுனால பெயின் அதிகமாக இருக்கும், ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மாதம் வரைக்கும் பெட் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாமே சரியாக போயிடும், நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் தண்ணி கொடுக்கலாம், நான் எழுதி தர மருந்தெல்லாம் கரெக்டாக கொடுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னார் டாக்டர். அதுக்கப்புறமா அவர் அங்கேருந்து போனார். இதை கேட்ட கௌரிக்கு பயங்கரமான சந்தோஷம். அவன் கிட்ட போய், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா. அவனை நல்லாவே பார்த்தா. அவனும் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். மறுபுறம் யுவராஜ் மாயாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருந்தான். இதை பார்த்த மாயாவுக்கு எதுவுமே புரியலை. யுவராஜை பார்த்த கௌரி ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிட்டா. அதுக்கப்புறமா ஆர்ஜுனோட நிலையை கேட்டு யுவராஜ் தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா மாயாவை கூப்பிட்டுட்டு ஐசுக்குள்ளே போய், மாயா, இவன் தான் என் தம்பி அப்படின்னு சொல்ல, ஆர்ஜுனை பார்த்த மாயா ரொம்பவே ஷாக் ஆகிட்டா. அதுக்கப்புறமா, இவர் ஆதவன் தானே அப்படின்னு கேட்க, யுவராஜ், உனக்கு இவரை தெரியுமா அப்படின்னு கேட்க, இவரை எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும், லாஸ்ட் இயர் 4 குழந்தைங்களோட உசிரியே இவர் காப்பாற்றிருக்காரு, இவரால் தான் இன்றைக்கி அந்த பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், யுவராஜ் இவன் என்ன சொல்கிறா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். மாயா யுவராஜை பார்த்து, ஆமாம் சார், லாஸ்ட் இயர் ஒரு குழந்தைக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தது, அந்த குழந்தைக்கு இவர் தான் பிளட் கொடுத்தாரு, அந்த குழந்தை இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னா அதுக்கு காரணமே இவர் தான், அதே போல் ஒரு குழந்தை ஆக்சிடெண்ட் ஆக இருந்தது, அதிலேருந்து காப்பாற்றினதும் இவர் தான், ஒரு பையனுக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி இருந்தது, அவர் ரொம்ப ஏழை குடும்பம், அந்த ஹார்ட் சர்ஜரிக்கான காசு அவங்க கிட்ட இல்லை, ஆனால் இவர் தான் டாக்டர்கிட்ட சொந்த செலவில்லையே இந்த ஆப்ரேஷனை முடிச்சு கொடுத்தாங்க, இப்போ அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கா, இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம் சார், இவர் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லவும் யுவராஜுக்கு எதுவுமே புரியல. சரி, குழந்தைக்கு இவன் உதவி பண்ணானா, ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அதுவா சார், ஒரு சின்ன கேஸ் விஷயமா என் அக்கா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்,
அப்போ தான் நான் முதலாக ஆதவனை சந்தித்தேன். அவரை பார்த்த உடனே நிஜமாகவே அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் செஞ்ச நல்ல காரியத்தை எல்லாமே எங்கள் அக்கா தான் சொன்னான். சொல்லப்போனால் இந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட யுவராஜ், சரி மாயா, நான் சொன்ன வேலையை நீ சீக்கிரமாக முடி, அப்புறம் தயவு செஞ்சு இதில் எந்த தப்பும் பண்ணிடாத அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட மாயா, கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போனாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. யுவராஜ் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு மோஸ்ட் ஆஃப் டைம் ஆர்ஜுனுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தான். அவன் மெதுவாக உட்கார வைக்கிறது, அவனை கைத்தாங்களாக நடக்க ஹெல்ப் பண்ணுறது, அவன் கால்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு தன் தம்பியை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டான். கௌரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால யுவராஜ், கல்பனா எல்லாருமே ரொம்ப நல்லாவே அவனை பார்த்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை அவங்களால ரொம்ப நாளாக மறைக்க முடியலை. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் கல்பனா, ஆர்ஜுன், கௌரி அப்புறம் ஸ்மித்தி அவங்களோட குட்டி பாப்பா ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. கௌரி ஒரு நிமிஷம் கூட ஆர்ஜுனை விட்டுட்டு நீங்கவே இல்லை. எப்போவுமே அவன் கூடவே இருப்பா. அவனுக்கு என்ன வேணும்னாலும் அதை கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் அவள் செய்வாள். ஒரு குழந்த மாதிரி அவனை ட்ரீட் பண்ண ஆரம்பித்தா. அவனுக்கும் டைமுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, உடம்பெல்லாம் சுடு தண்ணி வச்சு தொடச்சி விடுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறது, பெயின் வரும்போதெல்லாம் பாட்டு பாடி அவனை தூங்க வைக்கிறதுன்னு அவள் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டா. அதை பார்க்கும்போது, ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உறவாடும் யோகம் ஒரு தாய்க்கென்று அப்படிங்கிற பாடல் வரிகளுக்கு ஏற்பதான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. உறவு மலரும்.